ஹாய் வணக்கம் எல்லாரையும். ஸோ நாம இந்த சீரீஸில் வந்து பார்க்க வர விஷயம் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட், சரியான பேசிக்கான ஒரு வெப் டெவலப்மெண்ட். ஸோ வெல்கம் காய்ஸ். ஸோ நம்ம லைவ் கிளாஸஸில் வந்து ஃபுல் ஆகிட்டீங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நினைக்கிறேன் வந்து கூகுள் மீட்டில் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சார் கூகுள் மீட்டில். ஸோ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ கூகுள் மீட்டில் நான் கொண்டு போகாததுக்கான ரீசன் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ யாராச்சும் வந்து கதைக்கையில் வந்து சில நான் சொல்ல போகிற விஷயத்த வந்து என்ன செய்ய டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கையில் வந்து அதில் வந்து நம்ம அதில் வந்து கட்டுப்படுத்தக்கூடியமான ஆப்ஷன்ஸ்கள் வந்து குறைவு. ஸோ அதனால தான் இப்போ சூம்கள் எடுத்துருந்தேன். ஸோ சூம் அண்டையில் வந்து எங்களுக்கு 100 பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஜாயின் ஆகாத ஆட்கள் வந்து கட்டாயம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போடுவேன். ஸோ அங்கே வந்து ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிக்கல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோஸை பார்த்துக்கொள்ள சொல்லி ரைட். ஸோ அதில் பேசிக்காக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பேசிக்கான எங்களுக்கு தேவையான விஷயம் வந்து ஒன்று வந்து HTML அண்ட் CSS அண்ட் JavaScript. ஸோ இந்த மூணுமே வந்து எங்களுக்கு என்னென்னு சொன்னால் வந்து பேசிக்காக வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மூணையும் வச்சு கூட நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ண கொள்ளிக்கூடாமையாக இருக்கும். சரி, ஆனால் என்ன மாதிரி என்ன சொல்லி நாங்கள் நார்மலாக வந்து ஒரு வெப்பை வந்து வெப்சைட்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணலாம். ரைட். இப்போ வெப்சைட்டுன்னு சொல்லப்படையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்றது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நீங்கள் கூகுள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபேஸ்புக்கை பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, மொபைல் ஆப்லேயும் எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நீங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க, நிறைய நிறைய விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணீங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு சொப் சம்மந்தமாக நீங்கள் ஒரு டீட்டெயில் எதுவும் பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ கூகுளில் வந்து ஏதோ ஒரு இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ரௌசரில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்களா வந்து அந்த இடத்துல என்ன செய்யும், ஷோ ஆக போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வெப்சைட் இந்த மாதிரி சொல்ல போகிறோம். அந்த வெப்சைட்டுக்குள்ளுக்கு வந்து என்ன நடக்க போகிறோம் எங்களுக்கு HTML CSS என்றதையும் வச்சு ஒரு வெப்சைட்டை செஞ்சிருக்கலாம். சரியா? ரைட். அந்த HTML CSS-ஐயும் தாண்டி எங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒன்று போகைக்குள்ள தான் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஒரு ஃபங்ஷன் நடக்க போகுது. ஒரு பட்டினை வச்சு அந்த பட்டினை கிளிக் பண்ணிக்கல என்ன மாதிரி நடக்கணும்ன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ HTML என்றதை மட்டும் நான் கருதினோம்னு சொன்னா, இப்ப நாம எங்கட ஒரு ஒரு மனிதரை நாங்க எடுத்துக்கொள்ளைகளை வந்து HTML என்று சொல்றது என்னன்னு சொன்னா வந்து எங்களுக்கு ஒரு எங்கட எலும்புக்கூடு மாதிரி நாங்க வச்சுக்கொள்ளலாம். சரி, எல்லாமே வந்து இருக்க வேண்டிய இடங்கள்ல வந்து அந்தந்த இடத்துல இருக்கு. பார்த்தா ஒரு எலும்புக்கூடு மாதிரி தான் இருக்கு. ரைட். இப்ப நாங்க HTML படிச்சுட்டு நாங்க CSS என்ற ஒரு ஆளை கொண்டு வரைக்கல என்னமாக மாறும்னு சொன்னா, நாங்க வந்து அதாவது எங்க எலும்புக்கூடுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இப்ப தோள்கள், சதைகள் எல்லாம் வச்சு ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு நல்ல ஒரு வடிவான ஒரு கட்டமைப்பான ஒரு உடம்பாக இருக்க போகுது. ஸோ அதுதான் எங்களுக்கு என்ன வேணும்னா CSS. ஸோ உடம்ப நாங்க வச்சுக்கொள்ள நான் பாகைகளை வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நார்மலாகவே வந்து ஒரு எழுத்து வடிவத்துல இருக்க போறது. சரி, நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல போறோம்னு சொன்னா, அது வந்து ஹெடிங்கோ, சரி, நான் இல்லாட்டி ஒரு பேராகிராஃபோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இமேஜை கொண்டு வந்து அதில் போட போறோம்னு சொன்னா, அதெல்லாமே வந்து நாங்க எழுதின இடத்துலயே வந்து அப்படியே இருக்க போற விஷயத்த நாங்க என்ன சொன்னோம்னா, HTML-ஆல வந்து செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து இந்த இடத்துல தான் இந்த இமேஜ் இருக்கணும். ஸோ இந்த இந்த ஹெடிங் வந்து எங்களுக்கு ஒரு ரெட் கலர்ல இருக்கணும். இல்லாட்டி அதுக்கு ஒரு அண்டர்லைன் ஒன்று போட்டிருக்கணும். அது வந்து ரெட் கலரா இருக்கணும். இல்லாட்டி என்னது அது கொஞ்சம் டார்க்கா இருக்கணும். ஸோ இது வந்து ஹெடிங்கோட சைஸ்கள்ல வந்து இந்தந்த ஹெடிங் இப்போ ஒவ்வொரு ஒரு சைஸ்ல இருக்கணும் இந்த எழுத்துக்கள். ஸோ இது வந்து நடுவுல இருக்கணுமா, இல்லாட்டி சைட்ல இருக்கணுமா என்னென்ன விஷயங்களை வந்து நாங்க எடுத்து கொண்டு வர போறது எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா அந்த CSS-ஆ இருக்க போகுது. அதுக்கு கலர்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வெப்சைட் உருவாக போகுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கதைச்சிட்டு இருக்கேன். ஸோ வாய் அசையுது. ஸோ இந்த அசையறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷன், அதாவது என்ன எங்களுக்கு ஒரு செயற்பாட்ட செய்ய வைக்கிறதுக்காக நாங்க என்னது யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் நாங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ முழுமையாக நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இவர ஒரு அ மனித என்ன செய்யலாம், எங்களுக்கு உடம்புன்றதை நாங்க கருதி வச்சுக்கொண்டு இவரை நாங்க படிச்சுக்கொண்டு போகலாம். அவ HTML சொல்லிக்கு என்ன மாதிரி இருக்க போகணும் விளங்கி இருக்கும். CSS சொல்லிக்கு என்ன மாதிரி இருக்க போகுது, HTML CSS சேரைக்குள்ள என்ன மாதிரி வரப்போகுது, அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொன்னா என்ன மாதிரி உங்களுக்கு என்ன தெரிய போகுது, HTML CSS ஜாவா சேரைக்குள்ள வந்து ஒரு வெப்சைட் என்ன மாதிரி எங்களுக்கு நடக்க போற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அப்ப இதுதான் எங்களுக்கு என்ன செய்ய போறாங்க, PLL ட்ரீம் எடியூ அகாடமி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிற விஷயமே வந்து இதுதான். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ண போறோம். ஸோ வெப்சைட்டை நாங்க டெவலப் பண்ணி படிச்சு முடிச்ச அப்புறம் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அந்த வெப்சைட்டை வந்து நீங்க செஞ்ச வெப்சைட்டை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா, கூகுள் சைட்ல வந்து நான் சர்ச் பண்ண வர்ற மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு கொஸ்டின் வந்து பண்ண போறோம்.
சரிதானே? அதுக்காக வந்து ஒரு பேரை வச்சு நான் ஒரு டொமைன் ஒன்றை வாங்கி எடுத்து, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னா, என் பேர் வந்து i11 சொன்னா, இப்போ i11.com வாங்கினோம்னு சொன்னா, இப்போ i11.com அடிச்சோம்னு சொன்னா, அது நான் செஞ்ச வெப்சைட்டை வந்து காட்டுற மாதிரி. ஸோ அதே மாதிரி உங்களோட பேர்லயோ அல்லது நீங்க வச்சுக்கிற ஏதோ ஒரு கம்பெனி சம்பந்தமாவோ ஏதோ ஒரு பேரை நாங்கள் கூகுள்லயோ அல்லது ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ல எங்களுக்கு தெரிஞ்ச ப்ரௌசர்னு சொல்லிங்கன்னா திரும்ப திரும்ப யூஸ் பண்ண போறது கூகுள். சரிதானே? அதனால வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ற ஃபெமிலியரா தெரிஞ்சிருக்கிறோன்றதால நான் கூகுள்ல இருக்கிறத நமக்கு சொல்லிக்கிறேன். நிறைய ப்ரௌசர் எங்களுக்கு இருக்கு. ஸோ அதை வச்சு கூட நாங்கள் என்ன செய்யலாம்னா பில் பண்ண போறோம். சரியா? ஸோ இந்த கோடிங் சம்பந்தமாக நாங்கள் படிக்கிற விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு தேவைப்படுறது யாரா இருக்கும்னு சொன்னா, நாம ஆன்லைன்லயும் வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இவரை வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஆன்லைன்லயும் நாங்க என்ன செய்யலாம், இவரை வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். ஆன்லைன்ல இருக்கிறவரை நாங்க செய்யும் போது சரிதானே, ஒரு ஆன்லைன் கோஆர்டினேட்டர் நாங்க யூஸ் பண்ணிக்கல, அது எங்களுக்கு சம்டைம் நாங்க என்ன செய்யணும், அதுல இருந்து வெளியால வரைக்கும் அது வந்து டிலீட் ஆகிற சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபங்க்ஷனான வெப்சைட்டை செய்யறதுக்கு வந்து ஆன்லைன்ல உள்ள கோட் எடிட்டர்ஸ்களை நாங்க பயன்படுத்துறது வந்து எங்களுக்கு என்னது ஈஸியானதாக இருக்காது. சரியான சில வேளை குழப்பங்கள் வரலாம். அந்த ஆன்லைன் கோட் எடிட்டர்லயே ஏதாச்சும் ஏரர்கள் ஏதாவது பக்கள் இருந்து இருக்கும்னு சொன்னா, நீங்க பண்ணின கோடெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிருக்கும்னு சொன்னா, எங்களுக்கு சம்டைம் வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால வந்து நாங்க என்ன செய்யலாம், ஆன்லைன் கோட் எடிட்டரை பயன்படுத்துறத பார்க்க, நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோட் எடிட்டர்ஸை வந்து நாங்க யூஸ் பண்ணி செய்யறது எங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதுல வந்து இவரை நாங்க டெவலப் பண்ணது யூஸ் பண்ண போறோம் வந்து விசுவல் ஸ்டுடியோன்ற மாதிரி நானு. ஸோ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, கூகுள் ஏதோ ஒரு இதுல வந்து சில ப்ரௌசர் ஏதோ ஒன்றுல நீங்க போயிட்டு அஹ், இருக்கட்டும். Right. சரியா? வெயிட் பண்ணுங்க. என்ன மாதிரி நான் டெவலப் பண்ண விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்க்ரீன் ஃபுல்லா தான் தெரியுது. ஓகே. ஸோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, விசுவல் ஸ்டுடியோன்ற மாதிரி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு முன்னுக்கே வந்து எங்களுக்கு வரும். நம்ம அடிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு முன்னுக்கே எங்களுக்கு வர போறது விசுவல் ஸ்டுடியோ. சரி, நான் இந்த மாதிரி வர போறேன். ஸோ இதுல நீங்க போய்க்கலாம். எங்களுக்கு இந்த கலர்ல இருக்கிறவர் எங்களுக்கு தேவைப்படாது. விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற மாதிரி எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதைத்தான் நாங்கள் எடுக்க போகிறோம். பேப்பர் கலர்ல உள்ளதை நாங்கள் யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இவரை தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட நீங்க யூஸ் பண்ண போற லேப்போ அல்லது பிசிலையோ நீங்க என்ன செய்ய டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறீங்க. விண்டோஸா இருந்தா விண்டோஸ்ல நீங்க எடுக்க போறீங்க. சரிதானே? அதே மாதிரி நீங்க கீழே உருட்டிக்கிட்டு போய்க்கலாம். ஒரு இதுக்குமான இதை வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ண பார்ப்போம். சரியா? என்ன மாதிரி இவர் யூஸ் பண்ற விஷயங்களும் வந்து நீங்க இதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் அதை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னாலும் உங்களை விளங்கிக் சரிதானே? அதே மாதிரி நீங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதுல இதை இதை யூஸ் பண்ணா நல்லா இருக்குமான்னு கேட்டா, இந்த இதுலயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தந்திருப்பாங்க. என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அவையில நாங்க எப்படி யூஸ் பண்றது, தானே டெவலப் பண்ணி என்ன செய்யலாம்ன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இதுல இருக்கு. ஸோ அதுல நீங்க என்ன செய்யலாம், டெவலப் பண்ணி அதில் வந்து செய்யலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ண போற விஷயம் வந்து இவர் தான். சரி, நம்ம டவுன்லோட் நான் கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த பேக்கேஜ் வந்து யார் யாரெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ண போறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா விண்டோஸ்ல உள்ளாக்கள் வந்து டெவலப் பண்ண எங்களோட சைட்ல டெவலப்பை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா வருது. ஸ்டார்டிங்லேயே முன்னுக்கே காட்டணும்னு சொன்னா, நான் யூஸ் பண்றது வந்து விண்டோஸ்ன்றதால வந்து எனக்கு முன்னுக்கு எடுத்து காட்டப்போம். அதே நீங்க வந்து என்ன செய்றீங்க, இப்போ மேக் எதுவும் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதில் உங்களுக்கு காட்ட போறோம், முன்னுக்கு காட்ட போறோம், மேக்கை காட்டிட்டு இருக்கீங்க. அதே வந்து என்ன செய்றீங்க, உபுண்டு ஏதாச்சும் பண்ணீங்கன்னு சொல்ல முடியும். அதுல தான் நீங்க ரன் பண்ணி பார்க்க போறீங்கன்னு சொல்லி வீடியோஸ் அதில் தான் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் உபுண்டு வந்து டிஃபால்ட்டா வந்து அந்த முன்னுக்கு காட்டிட்டு இருக்கீங்க டவுன்லோட் ஆப்ஷன்ல. ரைட். அப்ப நான் டெவலப் பண்ண போற பார்த்தீங்கன்னு சொன்னா விண்டோஸ் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, இப்போ டவுன்லோட் பண்ணி போட்டு இன்ஸ்டால் பண்ணி சரி, நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய ரன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதோட கோட் எடிட்டர் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ண படிக்கிட்டு. ஸோ நாம இந்த இடத்துல வந்து அதைத்தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செய்ய போறோம், அதை வச்சு செய்ய போறோம். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளணும். சரிண்ணே? அது முக்கியமாக இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஆன்லைன் கோட் எடிட்டர்கள் நிறைய இருக்குது. சரி, இப்போ ஒருவேளை நாங்கள் என்ன செய்யணும், கோட்ல எங்களுக்கு படிக்க வேண்டிய ஆர்வத்தில் வந்திருப்போம். சரிண்ணே? ஸோ அப்படி இருக்கையிலே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா ஆன்லைன் கோட் எடிட்டர் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த W3 ஸ்கூல்ல வந்து அவன் ஒரு என்ன ஒரு என்னென்ன விஷயம் இருக்குன்ற விஷயத்த படிப்பிக்கிறதா இருக்கு. பார்த்தீங்கன்னா HTML இந்த மாதிரி இருக்கு. சரிண்ணே? HTML வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்ற விஷயத்த வந்து நீங்க இதில் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்படி பார்க்கையில வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை யூஸ் செல் பண்ணி தருவாங்க. ஸோ இதை நீங்க ரன் பண்ணி இங்கே வரைக்கல வந்து இது ஒரு எங்களுக்கு ஒரு கோட் எடிட்டராக மாறும். இதில் எங்களுக்கு என்ன ஆன்லைனில் ஒரு கோட் எடிட்டராக வந்து நான் இவரை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, அந்த விஷயத்தை நான் டைப் பண்ணி பார்க்கணும்.
ரைட். அப்ப இதுல நீங்க ஏதோ ஒண்ணு அப்ப நீங்க ஃபோன்ல தான் நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா, படிக்க போறீங்க, எனக்கு ஆர்வம் இருக்கு. கொஞ்சம் லேட்டா தான் நான் என்ன செய்ய போறேன், நல்லா இப்போ பிசியோ வாங்கி செய்ய போறேன்னு சொன்னா, அது வரைக்கும் நீங்க இவர யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம், ஃபோன்ல நான் நீங்க சொல்றத வந்து செஞ்சு பார்த்துட்டு, உங்களோட பக்கத்துல வந்து என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, அந்த உங்களோட லேப்ப கேட்டு வாங்கி, அவனோட ஃப்ரெண்ட் லேப்ப கேட்டு வாங்கி, ஒரு நாள் நீங்க என்ன செய்ய இருந்து என்ன செய்ய அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு இத வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சும்மா நீங்க ஃபோன்லயே அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல டெவலப்பரா மாறலாம்னு சொல்லி பார்த்தா மாற முடியாது. ரைட். அப்ப அந்த வகையில வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு HTML சம்பந்தமான ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நாங்க பார்ப்போம். ஸோ என்ன மாரி எங்களுக்கு HTML இருக்கு? வாட் இஸ் HTML அந்த மாரி சொல்லி. ஸோ அது என்ன மாரி ஃபங்ஷன் ஆகப்போகுது? என்ன மாரி இது போகுற விஷயமெல்லாம் உங்களுக்கு கதைக்க என்ன சரி ஏற்கனவே கதைச்சிருக்கேன். ஸோ இப்ப பேசிக்கா வந்து ஒரு HTML சக்சஸ் என்ன ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாரி இருக்க போகுது? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு HTML-க்கு மாதிரியான இப்ப HTML3 இது வந்து இப்ப நாங்க யூஸ் பண்ண போறது HTML5ன்றதால வந்து நாங்க இத வரத்தான் யூஸ் பண்ண போறோம். கட்டாயம் வந்து இத வந்து நாங்க இந்த கோட வந்து நாங்க மேல குடுத்தா தான் இவன் ரன் ஆக ஆரம்பிச்சா ரன் ஆகும். அது கட்டாயம் தேவையில்ல. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க ஆன்லைன் கோட் எடிட்டர் பார்க்கையில டிஃபால்ட்டா அது இருக்குது பாருங்க. நானு ஸோ இவர நான் அழிச்சு போட்டு நான் இத ரன் பண்ணினேன்னு சொன்னாலும் எங்களுக்கு ரன் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாருங்க. ஆ இதுல வந்து என்ன எங்களுக்கு ஸோ இதுல வந்து இது எங்களுக்கு இப்போ தேவையில்ல. இந்த இந்த இடத்துல நான் மாத்த போறேன். நானு ஹெடிங் சரி நான் என்ன செய்றேன் 1 போடுறேன். இல்ல 0, 1 அப்பதான் எங்களுக்கு என்ன இங்க மாற்றம் நடக்குதா எங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் த ஹெடிங் கிடக்குது. அது ஸ்டார்ட்டிங்லயே இருக்கிறது. திஸ் இஸ் என்ன பாராகிராஃப்னு கிடைக்குது. நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன செஞ்சேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்னும் 2, 3 டாட் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன் ரன் பண்ண போறேன். ஆனா மேல எங்களுக்கு என்ன அந்த HTML ஸ்ட்ரக்சர்ல வந்து தேவையான விஷயத்த நான் என்ன அதாவது எந்த இதுல வந்து வெர்ஷன்ல வந்து நான் யூஸ் பண்ண வேண்டிய விஷயத்த நான் எடுத்துட்டேன். ஸோ அப்ப ரன் பண்ணினேன்னு சொன்னா எனக்கு ரன் ஆகும். ஸோ அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அது இருக்கலாம் இல்லாமலும் விடலாம். சரிதானே? அதனால எங்களுக்கு இந்த HTML வந்து நாங்க படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கு. இப்ப ஏதாச்சும் ஒரு எரர் வந்தா கூட எங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாரி இருக்கும்ன்றதால, நாங்க என்ன செய்யணும்னா HTML-க்கால ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும் டெவலப்மெண்ட் தொடங்குறோம். சரிதானே? ரைட். அப்ப இதான் உங்களுக்கு என்ன பேசிக்கான ஒரு இதா இருக்க ஸ்ட்ரக்சரா இருக்க போறேன். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா HTML இருக்க போறேன். இப்ப HTML இருக்கப்போது அந்த HTML எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து எந்த ஓப்பன் ஆகுதோ அந்த HTML-க்கு உள்ளுக்கு தான் நாங்க என்ன செய்றோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கோடையுமே அடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இது என்ன மேல இருந்துச்சு நம்ம HTML ஃபுல் இதுக்குள்ளுக்கு தான். அதாவது எங்கட உடம்பு எடுத்தோம்னா, எங்க உடம்பு உள்ளுக்கு தான் இந்த விஷயம் இருக்குன்னு சொன்னா, அதத்தான் நான் சொல்றோம். உடம்புக்குள்ள என்ன இருக்க போறாங்க? எங்களுக்கு ஹெட் என்ற ஒன்று, தலை ஒன்று இருக்க போறேன். சரிதானே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பொடி என்ற ஒன்று இருக்க போகுது. தானே? அதாவது தலை என்ற ஒன்று இருக்க போது, அதுக்கு கீழ எங்களுக்கு என்ன பொடி என்ற ஒரு சிஸ்டம் எங்களுக்கு இருக்க போது. ஸோ எங்கட ஒரு ஒரு என்ன சொல்ற ம். ஆக்கள மாரி தான் நாங்க இந்த ஃபங்ஷன் வச்சுக்குவோம். இப்ப ஹெட்டுக்குள்ள வந்து எங்களோட அறிவுகள் சம்மந்தமான விஷயம் இருக்கிறன்ற மாரி. ஸோ இதுக்குள்ளயே நாங்க டீப்பா வந்து ஹெட்டுக்குள்ள என்னென்ன விஷயத்த நான் கொண்டு போறோம்ன்ற விஷயத்தையும் நாங்க பிறகு போக போக கதைப்போம். சொன்னேனே, இந்த பொடிக்கு உள்ளுக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒவ்வொரு கன்டென்ட்டையும் நாங்க எழுத போறோம். எங்களுக்கு என்னென்ன தேவையான விஷயம் என்ன இருக்குதோ, யார் யார நாங்க சொல்ல வாரோமோ, அது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த இடத்துல நாங்க எழுத போறோம். பொடிக்குள்ள தான் நாங்க எழுதுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க ஒரு கோட நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஹெட் இருக்கு சார். இப்ப நான் ஹெட்ட வந்து நான் என்ன செய்றேன், டெலீட் பண்ணி விடுவேன். நான் டெலீட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்பேன். ரன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ எங்களுக்கு ஹெட்டுக்கு வந்து இப்போதைக்கு எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து, இது வந்து ஏற்கனவே இருந்தால வந்து ரன் ஆகிற மாரி உங்களுக்கு ரன் ஆகாட்டியும் தெரியாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ரன் ஆகுது. ஸோ எங்களுக்கு என்ன ஹெட் வந்து எங்களுக்கு இல்லாம கூட நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ரன் பண்ணலாம். அப்ப பாடிக்குள்ள நாங்க எழுதுற விஷயத்த வச்சு நாங்க என்ன செய்யலாம் ரன் பண்ணலாம். ஸோ அதுலயும் பொடின்றது போடணுமா இல்லையான்னு சொல்லி பார்த்தா, நீங்களே என்ன செய்யலாம், நீங்க அத செக் பண்ணிக்கணும். சார் பொடிய நாங்க போட்டு தான் ஒரு கோட்ட ரன் பண்ண வைக்கணுமான்றத நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு இது வந்து இப்ப நான் ஆன்லைன் கம்பெனில நான் சொல்லிட்டு இருக்கிறதால வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது நாங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி என்ன மாரி ஒரு HTML கோட் எழுதிக்கல, என்ன மாரி அதோட டைப் இருக்கணும்ன்ற விஷயத்தை நான் சொல்லுவோம். ம். அப்ப நீங்க ரன் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு. பொடி என்றவர் எங்களுக்கு இல்லாம இருக்கைகள்ல, இந்த இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு ரன் ஆகுதான்ற விஷயத்த நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க. நானு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவன் நீங்க என்ன செய்றீங்க? கமெண்ட்ல ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி ரன்னா ரன்னுன்னு போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யுங்க? ரன் இல்லையன்ற மாரி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ரைட். சரி இது உங்களுக்கு ஒரு ஒரு ஹோம் ஒர்க்கா உங்களுக்கு இருக்கலாம். போய் சொல்லைகள நீங்க என்ன செய்யணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க டீட்டெயிலா கதை கேட்கல. நாங்க அது கூட கதைச்சுக்கொள்ளும். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது HTML-ல இருக்கிற என்ன எலிமெண்ட்ஸ் அந்த அந்த அதே மாரி டேக் இந்த மாரி தானே. இப்ப HTML-ன்ற மாரி இவர்தான் எங்களுக்கு இன்னொரு ரூட் எலிமெண்டா இருக்க போகுது. அந்த HTML-அ வந்து நாங்க என்ன செய்யணும் ஓப்பன் பண்றோம். அதே மாரி HTML-அ வந்து நான் குளோஸ் பண்ண வேண்டும். இதுதான் எங்களுக்கு என்ன மிக முக்கியமான ரூட் எலிமெண்டா இருக்கு. தானே. இப்ப ஹெட்டுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு மெட்டா டேட்டாஸ் மெட்டா டேட்டாஸ்ன்ற விஷயத்த நான் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அங்க வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா, மெட்டா டேட்டாஸ்ல நாங்க என்ன செய்யணும் கனெக்ட் பண்ண போறோம்.
இந்த டைட்டில்ன்றது எங்களுக்கு என்னவா இருக்கணும்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க. கூகுள் என்ன எங்களுக்கு டிரான்ஸ்லேட் என்ன மேல காட்டுதா இல்லையா? அப்ப இந்த இத பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இந்த வாட்ஸ்அப்ன்னு காட்டுதா இல்லையா? இது எங்களுக்கு நோட்ஸ் டெவலப் பண்ணி வச்சு இது எங்களுக்கு தேவையில்ல. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, W3 ஸ்கூல்ன்னு காட்டுதா இல்லையா? ஸோ இந்த இவரான எங்களுக்கு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, இவருடைய டைட்டிலா இருக்க போகுது. அத நாங்க டெவலப் பண்ற வெப்சைட்ல வந்து மேல அந்த நுனியில காட்ட போற ஒரு டைட்டிலா இருக்கு. ஸோ இந்த பாடிக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த எங்களுக்கு தேவையான கன்டென்ட் எல்லாத்தையுமே இந்த பாடிக்குள்ள நாங்க கனெக்ட் பண்ண போறோம். ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன H1ன்றது இருக்கு. H1ல இருந்து H6 வரையும் இருக்கு. இந்த H1ன்றது எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, ஒரு ஹெட்டிங்காக இருக்கு. ரைட்? நான் உங்களுக்கு விஷயத்த வந்து நான் சொல்ல போறோம்னு சொன்னா, அது என்ன சைஸ்ல என்ன மாரி இருக்கணும்ன்ற விஷயத்த நான் சொல்ல போறது தான் எங்களுக்கு என்ன அந்த ஹெட்டிங்கா இருக்கும். சரிதானே? அப்ப ஹெட்டிங்ல நாங்க என்ன செய்யணும் டைப் பண்ணுற மாரி பார்ப்போம். சில ஹெட்டிங் நாங்க பார்ப்போம். இதுல ஹெட்டிங்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா, என்னென்ன டைப் எங்களுக்கு இருக்காருன்ற விஷயத்த நான் ஒரு ஒரு சைஸ்லயும் நம்ம இப்ப நாங்க சைஸ நாங்க ஆட் பண்றதுக்கு முதல்ல ஹெட்டிங் கூட போய்ல பார்த்தீங்கன்னா, டார்க்கா இருக்குது. அதே மாரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொஞ்சம் பெரிய எழுத்தா இருக்குது. ஸோ அத நாங்க இதுல பார்க்கணும். இப்ப நான் இத காப்பி பண்ணி நான் இதுல பேஸ்ட் பண்ண போறேன்டா, நீங்க என்ன செய்யுங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண விஷயத்த நீங்க வச்சு கொள்ளாதீங்க. சரிதானே? ஆ 6 வரைக்கும் சரிதானே? இப்ப ஹெட்டிங் 6 வரைக்கும் நான் கொண்டு போறேன். ரைட். அப்ப என்ன செய்றீங்க? அடிக்க போறீங்க. சரிதானே? எச் எங்களுக்கு என்ன வரப்போகுது? எச் வந்து 1, 2, 3 சரிதானே? இதுல மாத்திக்கொள்ளும். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன 2 போட்டுருந்தது. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எரர் காட்டுது. சரிதானே? குளோசிங் டேக்ல எரர் காட்டுது. அப்ப H2 தொடங்கியிருக்கு. நான் H2 நான் இன்னும் முடிக்கல. அதனால எங்களுக்கு என்ன செய்யணும்னா, குளோசிங் என்னது எங்களுக்கு இதுல எரர் காட்டுது. ஸோ இத நான் H2வா மாத்திட்டேன்னு சொன்னா, அந்த எரர் வந்து இல்லாம போயிடும். அதே மாரி இங்க என்ன சார் அடுத்து H3ல இருக்கும்போது, ஸோ அதுலயும் எங்களுக்கு என்ன குளோசிங் டைம் வந்து H1ன்னு மாத்திருக்கோம். அதனால எங்களுக்கு இப்ப இல்ல. அதனால எரர் காட்டிட்டு இருக்கும்போது. அதே மாரி அடுத்து என்ன எங்களுக்கு H4. ஸோ இந்த மாரி என்ன செய்றோம் நாங்க ஃபங்ஷன முடிச்சுட்டு, சில நேரம் முடிச்சுட்டு அதுக்குள்ள ஹெட்டிங் என்ன செய்றேன் H என்ன செய்றேன் H4ன்ற மாரி நான் மென்ஷன் பண்ணிக்கணும். சரி H4ன்றத நான் இதுல போடுறேன். ஸோ குளோசிங் டேக் என்ன செய்ய இந்த மாரி ஸ்லாஷ் போட்டு நான் என்ன செய்றேன், யார்ல தொடங்கினாரோ அவர நான் என்ன செய்ய முடிச்சு விட போறோம். சரியா? அண்ட் அடுத்து என்ன செய்ய போறோம் எங்களுக்கு H5 இருக்கு. அப்ப நான் H5 நான் என்ன செய்றேன் போட்டு அதுக்குள்ள வந்து H5ன்ற மாரி போட்டுக்கொள்றேன். நானு அவர நான் என்ன செய்றேன் முடிக்க மாட்டேன். நான் தொடங்கினேன்னு சொன்னா, அவர நாங்க என்ன செய்யணும் யாருன்னு சொல்லி அவர நாங்க முடிக்க மாட்டோம் முடிச்சுட்டோம். அவன் H6 இருக்கான்ல ஹெட்டிங்ல. ஸோ H6 வரைக்கும் நாங்க போச்சு H6 ரைட். அப்ப அவர நாங்க தொடங்க போறோம். என்ன செய்றோம் H6 அந்த மாரி நாங்க வச்சுக்கொள்ள போறோம். அவரை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா முடிக்க போறோம். H6 ரைட். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன செய்றோம் ரன் பண்ண போறோம். என்னென்ன மாரி எங்களுக்கு ஹெட்டிங்ல சைஸ்கள் என்ன மாரி வொர்க் பண்ணுது என்ன விஷயத்த நான் இந்த இதுல பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் என்ன எங்களுக்கு பெருசா இருக்குது. அதான் சொன்னாங்க. அப்படியே போக போக எங்களுக்கு என்ன குறைஞ்சு குறைஞ்சு போகுது. சில சைஸ் வந்து எங்களுக்கு என்ன குறைஞ்சு குறைஞ்சுட்டு போகுது. சரியா? ஸோ உங்களுக்கு என்ன ஹெட்டிங் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன ஒரு விளக்கம் உண்டா? நீங்க ஆக்கள் வந்து ஃபுல்லா இருக்கிறதால வந்து உங்களுக்கு எடுக்கலாம இருக்கீங்கள ஹோல்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரியானே? ஸோ யாரோ வந்து உங்களுக்கு வேலை இல்லாம இருக்க போறீங்க. ஹோல்ட் அடிக்கலாம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒருவேளை நீங்க நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண இல்லாம இருக்கும்னு சொன்னா, நீங்க வீடியோ பார்த்து என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரி நல்லா பார்த்து படிச்சுக்கொள்ளுங்க. ரைட் அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு இதுல பாருங்க. நாங்க எல்லா லெக்சர்ஸுமே வந்து நாங்க சிமோல்ல சூஸ் பண்ணியிருக்கோம். சிமோன். அப்ப நீங்க யோசிப்பீங்க. ஓ! இவர் சிமோலா இருந்தா தான் எங்களுக்கு இவர் வொர்க் பண்ணுமான்ற விஷயத்த நீங்க யோசிப்பீங்க. தானே? ஓகே. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சொன்னா அடுத்த கிளாஸ்ல நாங்க அதற்கு பார்ப்போம். இப்ப நீங்க இது வந்து என்ன எங்களுக்கு இதுல வந்து நான் கேப்பிட்டல்ல நான் ஹெச்ன்னு போட்டு, அவன் இங்கேயும் நான் கேப்பிட்டல் ஹெச்ன்னு போட்டு ரன் பண்ணினா இவர் வொர்க் பண்ணுவாரா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க முதல் வந்து அ என்ன எங்களுக்கு ஹெட் இல்லாம ரன் ஆகுதுன்னு சொன்னா, ஹெட் இல்லாம எங்களுக்கு ரன் ஆகணும். அதாவது ஹெட் என்ன எங்களுக்கு ஹெட் இல்ல ஹெட்ன்னு போட்டு ரன்னு சொல்லி போடுங்க. அதே மாரி கேப்பிட்டல் H1 போட்டு நீங்க என்ன செய்றீங்க H2 போட்டு H1 போட்டு ரன் ஆகுதா இல்லையான்ற விஷயத்த நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து நீங்க டைப் பண்ணி விடுங்க. ரைட். ஸோ நீங்க ரன் பண்ணி பாருங்க. என்ன மாரி ஓகே வேலை செய்தா இல்லையான்னு விஷயத்த நாங்க டீட்டெயிலா பிறகு கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நாங்க இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நாங்க டீப்பா இத வந்து அனலைஸ் பண்ணாம கொள்ளாம மேலதிகமா பார்த்துக்கொள்ளும். நீங்க ரன் பண்ணி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. என்ன மாரி வொர்க் பண்ணுதா இல்லையான்ற விஷயம். சரியா? ஸோ இவரான எங்களுக்கு என்ன சொன்னா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கு. சரியானே? அப்ப நாங்க இந்த HTML யூஸ் பண்ணணும்டா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப சில நிறைய எவ்வளவோ வெப்சைட்ட டெவலப் பண்றதுக்கு எவ்வளவோ நிறைய எங்களுக்கு ஃப்ரேம்வொர்க்ஸ்கள், சில லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. ஆனா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே வந்து என்ன செய்யும்னா, HTML, CSS சம்மந்தமாக தான் வச்சுக்கொள்வாங்க. என்ன ரீசன்னு சொன்னா, இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னா, எங்க கம்பெனி வந்து எங்களுக்கு எனக்கு லியோனக்ஸ்ன்னு நான் போட்டோம்னு சொன்னா, அது எங்களுக்கு என்ன செய்ய முன்னுக்கே சில ஒரு சர்ச்சிங்ல வந்து நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு எஸ்சிஓ நாங்க செய்யாம கொள்ளலாமே.
நார்மலா கிளைமேக்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்க நார்மலா மென்ஷன் பண்ணியிருந்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு எங்களோட வெப்சைட்ல எடுத்து காட்டணும்னு சொன்னா, இது எங்களுக்கு என்ன செய்யணும்னா, ரன் ஆகுற இது இதனோட வீதம் வந்து எங்களுக்கு அதாவது டைமிங் வந்து மிக எளிதாக ரன் ஆயிடும். அதுல வந்து முன்னுக்கு எங்களுக்கு என்ன நாங்க HTML, CSS யூஸ் பண்ணி நாங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணீங்கல, முன்னுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்னா எடுத்து தரேன். நான் ஒரு பேரு நான் குடுத்தோம்னு சொன்னா, முன்னுக்கு எடுத்து தரேன். அதோட வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஈஸியாகவே வந்து நாங்க என்ன செய்யலாம் வந்து HTMLன்றது வந்து லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. JavaScript இது எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஈஸியாகவே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, லேர்ன் பண்ணி அதாவது டெவலப்மெண்ட் செய்யக்கூடிய மாரி இருக்குமன்றதால தான் நாங்க என்ன செய்யணும், HTML, CSS, JavaScript என்ற விஷயத்த வந்து நாங்க கொண்டு வரோம். அதுல HTML வந்து மிக மிக இலகுவாக இருக்கு. சரி நீங்க பாக்க உங்களுக்கு விளங்கிக்கும். நான் CSS யூஸ் பண்ண கொள்ளாம HTML ஊடாக நான் கொண்டு போய்கள் என்ன மாரி உங்களுக்கு விளங்கணும், என்ன மாரி நாங்க செய்யறோம்ன்ற விஷயத்த பாருங்க. நானு அப்ப நாங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு, இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டு நாங்க அடுத்த கிளாஸஸ் நாங்க ஜாயின் பண்ண முதல்ல வந்து எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு எங்கட சிஸ்டம்லயும் இருக்க வேண்டிய விஷயம் வந்து உண்டு. விசுவல் ஸ்டுடியோ அதாவது கோட் எடிட்டர் எங்களுக்கு தேவை. நானு நீங்க விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா நல்லா. சொன்னா நான் அதுல தான் ரன் பண்ண போறேன். அதுல நான் செய்ய போறேன். ஸோ நீங்களும் அத செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா. சரியா? அப்படி என்ன செய்றோம் நாங்க ஃபோன் தான் எங்களுக்கு வச்சிருக்கோம். எங்களுக்கு ஃபோன்ல எங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்தா, நான் என்ன செய்வேன் இந்த மாரி ஆன்லைன் கோட் எடிட்டர் அந்த மாரி நாங்க போட்டோம்னு சொன்னா, நெறைய டூல்ஸ் எங்களுக்கு இருக்குது. அதுல உங்களுக்கு ஃப்ரீயா நெறைய விஷயம் இருக்கு. ஃப்ரீயா நெறைய கோட் எடிட்டர் இருக்கு. அதுலயே ஒண்ணு எங்களுக்கு என்னது இந்த W3 ஸ்கூல். ஸோ W3 ஸ்கூலுக்கு வந்தோம்னு சொன்னா, அவங்க என்ன செய்றாங்க டியூட்டோரியல்லாம் நெறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதுலயும் என்ன மாரி இருக்கு அந்த விஷயத்த நீங்க HTML எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இதுல உள்ள விஷயத்த நீங்க படிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஓகே. அது வந்து இதுல பார்த்தீங்கன்னா, ட்ரை இட் யுவர் செல்ஃப்ன்ட்டு இருக்கும். ஸோ அத நாங்க குடுத்தோம்னு சொன்னா, அது எங்களுக்கு கோட் எடிட்டரா எங்களுக்கு வருவேன். ரைட். அதே மாரி நீங்க என்ன செய்யுங்க, நெறைய நெறைய இடங்கள் வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே விஷயம் என்ன செய்யுங்க, எல்லாத்தையுமே சொல்லப்போற விஷயத்த எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வடிவா அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, நாம ஃபைனலா வந்து ஒரு வெப்சைட்ட வந்து நாங்க இந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ண முடியும். இப்ப நாங்க இந்த இடத்துல W3S ஸ்கூல் இதெல்லாம் நாங்க பார்க்குறோம்ன்ற மாரி, ஸோ இவரையும் பார்க்கலாம். சரிதானே? அ நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா, அ ஒரு வெப்சைட்ட போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம், அனுப்ப முடியும். ஸோ இத பாரு மச்சான், அத பாரு மச்சான்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அவனுக்கு அனுப்பி விடலாம். சரியா? ஆ ஓகே. ஓகே. ஸோ நீங்க என்ன செய்றீங்க, வெப்சைட்டை வந்து என்ன செய்றீங்க, சர்ச் பண்ணி அதோட லாகின் ஸ்கூல்ல வந்து என்னென்ன மாரி இருக்குன்ற விஷயத்த நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. நோட்ஸ் வந்து அதுல இருக்குது. ஸோ அது என்னென்ன இருக்குன்ற விஷயத்த நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கேத்த மாரி நீங்க என்ன செய்ய படிச்சு எடுத்துக்கொண்டு வாங்க. என்னென்ன விஷயம் அதுல இருக்க சொல்லியிருக்கான்ற விஷயத்த நீங்க பாருங்க. சரிதானே? பார்த்துக்கொண்டு வாங்க. ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா விடைகளை நீங்க என்ன டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஃபைல வந்து நாங்க என்ன மாரி நாங்க சேவ் பண்ண போறோம், என்ன மாரி எங்களோட பிசில வந்து என்ன மாரி சேவ் பண்ணணும்ன்ற விஷயத்தையும் நாங்க இந்த இதுல சொல்ல போறோம். அது எதுக்கா நாங்க அப்படி சேவ் பண்ண விஷயம்ன்றதை நீங்க என்ன செய்ய பார்த்துக்கொண்டு வாங்க. ஸோ இதான் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் இந்த கிளாஸஸ்ல. ரைட். அப்ப நாங்க யோசிப்போம் நாங்க. சரி இப்ப நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சைட்ட. ரைட். அப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க டெவலப் பண்ணி சும்மா எங்க ஃப்ரெண்டுக்கு காட்டுறதுக்காக மட்டும் டெவலப் பண்றோமா? இல்ல. இத டெவலப் பண்ணி நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இதுல இருந்து ஏதாச்சும் ஏர்னிங்ஸ் பண்ணலாமான்னு பாப்பேன். கட்டாயம். சரிதானே? இதுல நாங்க என்ன செய்யலாம்னா, நிறைய ஏர்னிங் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் HTML சம்பந்தமா உங்களுக்கு டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா, நிறைய ஃப்ரீலான்ஸ் சைட் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் Fiverr நான் எடுத்துக்கொள்றேன். ஃபைவர்ல போயிட்டு நான் ஒரு வெப்சைட் ஒண்ணு செஞ்சு குடுக்க போறோம்னு சொன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபைவர்ன்ற விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியாட்டி, நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன் நானு. அதனால வெப்சைட் டெவலப்மெண்ட் ஒண்ணு இருக்குது. ஸோ அதுக்குள்ள நான் ஒருக்கா குடுத்து போடுறேன். இப்ப இதுல வந்து லாகின் பண்ணல. லாகின் பண்ணதால எங்களுக்கு இந்த மாரி காட்டணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் இந்த மாரிலாம் எங்களுக்கு இருக்குது. சரி இதெல்லாம் எங்களுக்கு இருக்கட்டும். ம். எங்கடாப்பா காணொளில க்ளோஸ் பண்ண மாரி. ரைட் ஓகே. பாருங்க. இப்ப இதுல நாங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்கு HTML, CSS வந்து எங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சா, ஒரு வெப்சைட் யாராவது செஞ்சு குடுக்குறாங்களான்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு காட்டல. எங்களுக்கு நார்மலா காட்டல. சரி நாங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். நானு HTML, CSS இந்த மாரி போட்டு நானு போட்டு சர்ச் பண்ணி பார்ப்பேன் நாங்க என்ன மாரியான வெப்சைட் இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன எனி ஸ்கிரிப்ட் HTML, ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தமான இது வந்து ஃபுல்லா அதுல செய்றானுங்க. இங்க கிடக்கு பாருங்க. சரியா? இப்ப என்ன செய்றான்னு சொன்னா, இவர் என்ன செய்றாரு எங்களுக்கு HTML, CSS எல்லாம் சொல்றாரு, செய்றாரு. எல்லாமே செய்றாரு. அவர் நார்மலாவே எங்களுக்கு என்ன HTML, CSS சம்பந்தமா ஒரு வெப்சைட் நாங்க இந்த இதுல செஞ்சு கொடுக்க போறோம்னு சொன்னா, அதுல பேக்கேஜ்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்களே தேடி பார்க்கலாம். இந்த இதுல இது நிறைய ஃப்ரீலான்சர் சைட் எங்களுக்கு நிறைய இருக்கு. நானு அதெல்லாம் பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னா, இவரை நாங்க எடுத்துக்கொள்ள இதுல பாருங்க HTML சம்பந்தமா எழுதி தானே குடுக்குறார்.
அதுக்குள்ள கிளிக் பண்ணி ஒரு குழுக்கு இருக்கா போவோம். என்ன மாதிரி யார் யார் என்னது செய்கிறான்னு பார்ப்போம். இது ரெண்டு பேக்கேஜ் வச்சு பார்ப்போம். HTML5 CSS எல்லாமே செய்கிறாராம். ஸோ இதில் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் போடல நான். பேசிக்காகவே என்ன செய்கிறான்னு சொன்னா பேசிக் பேக்கேஜே வந்து $35 செஞ்சு கொடுக்குறேன். $35 செஞ்சு கொடுக்குறேன். நான் 1 ஹவர்ஸ்ல முடிக்கிறேன். நானே பேக்கேஜ் இதெல்லாம் காட்டுப்படையில நான் $50 பார்ப்போம். லொக்கேட் சைட் என்ன இருக்குது. ஸோ அதான் சொன்னா என்ன உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த இடத்துல என்ன செய்யுங்க, 3 பேக்கேஜ் வரை கொடுத்துருக்கேன். பேசிக் கொடுத்துருக்கேன், ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கேன், ப்ரீமியம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னென்ன விஷயத்தை செய்யணும் சொன்னா இதில் பாருங்க. HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டோட வந்து ஜேக்யூஆரையும் சேர்த்து செய்கிறேன். அதனால அதே மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் டீபக்கிங் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நான் அப்படியே எடுக்க $25 வாங்குறேன்னா அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் அதே தான் செய்கிறாரு எங்களுக்கு. ஆனால் இதுக்கு என்ன எங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் எடுக்கும். அதே எங்களுக்கு இதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர். சரிண்ணே. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $25 நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் ஒரு வெப்சைட்டை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு $5 $10 கொடுக்க பண்ணி பாருங்க. நானே அப்போ நான் இந்த இதில் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த வெப்சைட்டை வந்து பில் பண்ணிட்டேன். ஸோ அவர் வந்து அந்த இதில் வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு $5 நான் இந்த வெப்சைட்டை கொடுக்க போறேன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது எங்களுக்கு ஒரு என்ன எங்களுக்கு ருபீஸ் என்ன எங்களுக்கு வருது. இப்போ 300 லட்சம் இருக்கிறேன்னா எங்களுக்கு $1500 கொடுக்குறோம். ஸோ இதே நான் என்ன சொல்றேன் $10 ஒரு என்ன சார் $2000 கொடுக்குறோம். அப்போ மேக்ஸ் மினிமம் வந்து எங்களுக்கு என்ன நடக்க போகுது, எங்களுக்கு HTML யூஸ் பண்ணி செய்யல மினிமம் ஒரு $20 கூட எங்களுக்கு என்ன நடக்க போகணும்னு சொன்னா ஒரு 6000 லட்சத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வெப்சைட்டை கொடுக்கலாம். அதுக்காக $20 தான் நீங்க கொடுக்க போறீங்கன்றது இல்லை. நான் கொடுக்கல வந்து HTML CSS எல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் செய்யறோம்னு சொன்னா இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு கிளைண்ட் உங்களை பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துல யாராச்சும் முறையில் இருந்தான்னு சொன்னா எங்களுக்கு 10,000 12,000 கொடுக்கலாம். இது வந்து ஆன்லைன்ல நான் சொல்ல போற விஷயம். நான் ஆன்லைன்ல நான் கொடுக்க போறேன்னு சொன்னா ஒரு என்னது குறைஞ்சது ஒரு என்ன செய்யலாம் $6000 $7000 கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. HTML CSS யூஸ் பண்ணி நாங்க செய்யலாம். அதுக்குள்ளேயும் வேற வேற ரிக்யூமெண்ட் நீங்க கொடுத்து நீங்க செஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன ஃபைவர் சம்பந்தமான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு என்ன படிப்பிக்க இல்லை. நீங்க என்ன ஃபைவர் சம்பந்தமா என்னென்ன இருக்கிற விஷயத்தை நீங்க என்ன தேடி அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா கொண்டு போங்க, உங்களுக்கு இதை வந்து கொண்டு போவாங்க சார். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தம் டீப்பா நான் ஒரு நுழைச்சு எடுத்துட்டோம்னு சொன்னா 1 ஹவர்லயே ஒரு வெப்சைட்டோ அல்லது ஏதோ ஒரு வெப்சைட் ஏற்கனவே நாங்க என்ன செய்யலாம் டெவலப் பண்ணி வச்சிருவோம் வெப்சைட்டை. அந்த வெப்சைட்டுக்கே வந்து அவங்க லோகோஸையும் கீழே இருக்கிற கண்டென்ட்டையும் கொஞ்சம் மாத்தி மாத்தி விட்டோம்னா திருப்பி கோட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ எங்களுக்கு டைம் இருக்கிற டைம் நாங்கள் என்ன செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா 1 ஹவர்ல வந்து நான் என்ன செய்ய ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் இருக்கேன். அதில் எடிட் பண்ண வேற கஷ்டம் இல்லை. அந்த போட்டோ எங்க கனெக்ட் பண்ணோமோ அந்த போட்டோக்கு பதிலா இந்த போட்டோ மாத்த போறோம், அவ்வளவுதான். லோகோ எங்க மாத்தினோமோ அந்த லோகோ மாத்த போறோம். இது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அந்த வெப்சைட் நம்ம சொல்லியிருந்தோம்னு சொன்னா அது அந்த வெப்சைட் சொல்லணும் இந்த வெப்சைட்டுக்கு என்ன செய்யணும் அதை மாத்தி விடுறோம். அப்ப அந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னா மாத்தி மாத்தி செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். அவன் செஞ்சோம்னு சொன்னா எங்களுக்கு 1 ஹவர் சரி, எங்களுக்கு என்ன 30 மினிட்ஸ் சரி, நாங்க அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணல. இது ஒரு 30 மினிட்ஸ்ல சாரம் எனக்கு நீங்க என்ன செய்ய $30 தாங்க இந்த மாதிரி கேட்கலாம் நீங்க. இல்ல நான் என்ன செய்யணும், உங்களுக்கு 1 ஹவர் எடுக்க போது அதுக்கு $20 தாங்க இந்த மாதிரி நீங்க கேட்கலாம். இல்லாட்டி நான் இப்போ ஒரு பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டுக்கு இல்லை யாராச்சும் ஒரு கடைக்கு நான் செஞ்சு கொடுக்க போறேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரைஸை டிமாண்ட் பண்ணலாம். அந்த கடைக்காரங்க உங்களுக்கு என்ன ரைட் ஓகே இந்த விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்தா அவர் ஒரு காசு எங்களுக்கு தருவாருன்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அவருக்கு டிமாண்ட் பண்ணலாம். இல்ல இவர் என்ன தரமாட்டாருன்னு சொல்ற சந்தர்ப்பங்கள் நீங்க என்ன செய்யுங்க ஒரு கொஞ்சம் காசு அவர் சொன்னீங்கன்னா அதை நீங்க வாங்கி எடுக்கலாம். நார்மலா சொல்ல போனீங்கன்னா HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் நீங்க யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த வெப்சைட் நீங்க என்ன செய்யலாம் குறைஞ்சது வந்து ஒரு 20,000 இருந்து நீங்க விற்க தொடங்கலாம். சரிதானே. அவ கிட்டத்தட்ட நீங்க ஒரு மாசத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க ஒரு வெப்சைட் நீங்க செஞ்சு ஒரு கிளைண்ட் நீங்க கொடுத்தா கூட $20,000 நார்மலா வரப்போகுது. அப்ப நீங்க ஒரு கிளைண்டே நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு கிளைண்ட் தான் வருமானு கேட்டா எங்களுக்கு தொடர்ந்து கிளைண்ட் வந்து கொண்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்க ரன் பண்ற கம்பெனி அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒரு கிளைண்ட் நாங்க எடுக்கிறதுக்கு சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்க கிளைண்ட் எடுத்தோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா கிளைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டே இருக்குது இப்போ. அப்போ போய் நாங்க என்ன செய்யறோம் இப்போ எங்களோட கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்றது ஆட்கள் எடுத்து ஹையர் பண்ணி அதை செஞ்சு இருக்கோம். அப்ப சில கம்பெனிகளும் இருக்குன்னு சொன்னா வந்து நீங்க யூனிவர்சிட்டி நீங்க முடிச்சு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை தருவாங்கன்னு சொல்லி பார்த்தா கிடையாது.
உங்களுக்கு ஸ்கில் இருக்குமென்னு சொன்னா அந்த ஸ்கில் ஒருவேளை எங்களுக்கு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு எங்களுக்கு டக்குனு ஒரு கோட் எடிட் பண்ணி ஒரு கம்பெனிக்கு நான் இன்னொரு ஆளுக்கு வந்து கொடுக்கணும். அந்த கம்பெனி என்ன செய்யும் உங்களுக்கு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு ஆளையும் வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கும். சரியா? ஆனா அது HTML CSS யூஸ் பண்ணீங்க